पश्य पश्यतु पश्यतां पश्यन्तु पश्य पश्यतं पश्यत पश्यामि पश्याव पश्याम पश्यानि पश्यानि पश्याव पश्याम வெரி குட். நானா சொன்னீங்கம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். थैंक यू सर थैंक यू सर அடுத்தது சொல்ல வேண்டியது அசோக் குமார் அண்ணா. சொல்றீங்களா? சொல்றேன். உங்களுக்கானதா. தர் तरतु तरतां तरन्तु तर तरतं तरत तराणி தராவ தராம. எக்ஸலண்ட். 100 out of 100. என்ன சொன்னீங்கன்னா தர்தாத்துடைய அர்த்தம் வந்து டு ஸ்விம், நீந்துதல். சரியா? அடுத்தது அலமேலு வெங்கடகிருஷ்ணன் அம்மா. சொல்றீங்களா? சொல்றேன் மகோதயா. உங்களுக்கான தாத்து ரக்ஷ ரக்ஷது ரக்ஷதம் ரக்ஷந்து ரக்ஷ ரக்ஷதம் ரக்ஷத ரக்ஷானி ரக்ஷாமி ரக்ஷானி ரக்ஷாவ ரக்ஷாம. வெரி குட். நன்னா சொன்னீங்கோ. 100 out of 100. இந்த ரக்ஷ தாத்துனுடைய அர்த்தம் வந்து டு ப்ரொடெக்ட். ஓகேவா? தன்யவாத மகோதயா. தன்யவாதா தன்யவாதா. இப்போ நான் யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலன்னா அவ வாய்ப்பு கேட்டு வாங்கிக்கல. நான் சொல்லல சொல்லுங்க. சொல்றீங்களா? சொல்லுங்க. நானும் சொல்ல. யாரு? அஷிதாஜி. சரி. இப்போ முதல்ல வந்து கோமதி அம்மா நீங்க சொல்லியா? நீங்க சொல்லுங்க. தர்ஜது தர்ஜது தர்ஜதாம் தர்ஜந்து தர்ஜ தர்ஜதம் தர்ஜத தர்ஜா தர்ஜானி தர்ஜாவ தர்ஜாம. வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தன்யவாதம். தன்யவாதா. இப்போ தர்ஜிதாதுனுடைய அர்த்தம் வந்து டு ஸ்கோல்ட். சரியா? திட்டுதல், வைதல். சரியா? கேட்டுதா? சரி. அடுத்தது ஹர்ஷிதாக்கு வாய்ப்பு கொடுக்கலையா? ஹர்ஷிதா சொல்லணுமா? சொல்றேன் ஜி. ஹர்ஷிதா நீ சொல்லுக்கண்ணா. கூர்து கூதுத்தாம் கூதுத்தாம கூதுத்தந்தாம். கிடையாது, தப்பு. கூர்தது கூர்தத்து கூர்ததாம் கூர்ததாம் கூர்தந்து கூர்தந்து கூர்த கூர்த கூர்ததம் கூர்ததம் கூர்தத கூர்தத கூர்தானி கூர்தானி கூர்தாவ கூர்தாவ கூர்தாம. கூர்தாம. வெரி குட். நன்னா சொன்னா ஹர்ஷிதா. வெரி குட் கேர்ள். வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலையா? சரி, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து. ஒரு சந்தேகம் குருஜி. கர்ஷ் அப்புறம் ரோப வந்து ஒரே மீனிங்கா? கர்ஷன கர்ஷ அப்புறம் ரோபான்ட்டு நட்டது இல்ல பிளான்ஸ் ஒரே அர்த்தமா வரும். இது பாருங்க, ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேற. ஏன் வேற அப்படின்னா இங்க பாருங்க. இது வந்து சவுன்னு சொல்லுவாளா சோன்னு சொல்லுவாளான்னு தெரியல. ஆனா இது விதைத்தல். டு சோவா? டு சோ. இது வந்து விதைத்தல். இதுக்குதான் வந்து நீங்க சொன்னீங்க அந்த ரோப் அப்படின்ற தாது. சரியாமா? வபதி வபதி ரோப் ரெண்டு ஒண்ணுதானே? ரோப் வபதி எல்லாமே அதுக்கு இது இந்த அர்த்தத்துக்கு தான் வரும். சரியா?
ஆனா அது வந்து கர்ஷ் அப்படின்றது டு பிளவ். சரியா? அது வந்து அப்படி அப்படி இழுக்கிறதுன்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து உழுதல், ஏர் உழுதல். சரியா? ஓகே, தேங்க்யூ குருஜி. இது வேற, அது வேற. ஓகே, தேங்க்யூ. நயாத்தினா என்ன? நயாத்தி. அந்த நயா. அந்த நயாத்தின்ற வேர்டு நீங்க போட்டோ எடுத்து எனக்கு அமிச்சாதான் தெரியும். சரி, ஓகே சார். ஓகே சுவாமி. ஏன்னா நயத்தி ஆணையத்தின்னு உண்டு. ஆனா நயாதி அப்படின்னா அது என்னன்றது கரெக்டா நம்ம டெக்ஸ்ட பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு வந்தது அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ல நயத்தியும் நயாத்தியா தெரியல. ஓகே, நான் எடுத்து அனுப்புறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஜாத்தான்னு வந்தது, ஜாத்தா அப்படின்னு போட்டிருந்தது கீழே ஹிந்தி மீனிங். என்னமா ஜாத்தான்னு போட்டிருந்தது. அனுப்புங்களா, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. சுவாமி சந்தேகம் சுவாமி. கேளுங்க. இந்த வித்யாலயம் பாடத்துல கிரகம் போதகத்தின்னு இருக்கு சுவாமி. அது கிரகம், இந்த வித்யாலயம் பாடத்துல அம்சல அதுல கிரகம் போதகத்தின்னு இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்கோ. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆலயக அரியன் தாசன் சுவாமி, கிருஷ்ணன் சுவாமி தாசன். அரியன் சுவாமி, ஒரே நிமிஷம் இருங்க. அந்த வித்யாலய பாடம் எடுத்துக்கிறேன். அதுல வந்து கிரகம் போதகத்தின்னு இருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம். முதல் வரி, இரண்டாவது வரியிலே. அதாவது ஆலய சப்தா கிரகம் போதயதி. அதாவது அறிவாளிகள் அப்படின்னு அர்த்தம். அது போதயதி இல்ல. அதாவது இந்த இடத்துல ஆலயம் அப்படின்றது வீடுன்றத சொல்றதுன்னு சொல்றது. வீடுன்னு சொல்றது. அதாவது இது பாருங்க. வித்யாலயா அப்படின்றது புது ஃபுல் வேர்டு. ஆமாவா? ஆமா. அத ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா வித்யா ஆலயக. ஆமா. இப்போ இந்த ஆலய சப்தம்ன்றது சாதாரணமா என்ன சொல்லுவோம் நம்ம, இது வந்து மந்திரம், ஒரு கோவில சொல்றது, அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வித்யாலயான்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆலய சப்தமானது கிரகம்ன்ற அந்த ஒரு இடத்த சொல்றது, ஒரு வீட சொல்றது. சரியா? போதகத்தினா சொல்லப்படுகிறது அர்த்தமா? கூறுகிறது, எடுத்துரைக்கிறது. அந்த கடைசியில சிசிலேபியக அந்யேபியக சாஸ்திரேபியக, அந்த சிசிலேபியக கடைகளை தேடின்னு வந்த கடைசியில லாஸ்டுக்கு முன்னாடி பாருங்க. சுஷீலேபியக அது ஒண்ணு இல்லைன்னா அதாவது சீலம் அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கமா. சுஷீலம் அப்படின்னா நல்லொழுக்கம்னு அர்த்தம். உள்ள மாணவர்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. அப்போ சுஷீலேபியா அப்படின்னா நல்ல மாணவர்களுக்கு, நல்லொழுக்கம் பொருந்திய மாணவர்களுக்குன்னு அர்த்தம். சரியா? மாணவர்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்க. அது புரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் சுவாமி. அதுதான் ரெண்டு கிடைக்கல, அது என்னன்னு புரியல. அது சச்சியலகன் இருக்கு. தேங்க்யூ சுவாமி. பிரபா சுவாமி. சொல்லுங்கம்மா. அந்த மத்தியம புருஷக லிக்க அப்படி வந்தா எழுதுன்னு அர்த்தம். உத்தம புருஷகல வந்து லிக்கானி அப்படி வந்தா என்ன மீனிங் மகோதயா? அதாவது லிக்கானி சொல்றேன். அதாவது தமிழ் மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து படிக்க வேண்டும் அப்படின்றதுதான். ஓ நான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேனா இல்லையா? நான் படிக்கணும், நான் படிக்கணும் இல்லையா? இது சாதாரணமா நான் பேச்சு வழக்குல சொல்றதா ரொம்ப ஈஸி. நான் படிக்கணும். சரியா? இது தூய தமிழ் சொல்றதா நான் படிக்க வேண்டும். ஆமாவா? அதுதான் இந்த லோட்ல காரத்தினுடைய அர்த்தம். புரியுறதா? இப்போ இது பாருங்கம்மா. உங்களை நான் சொல்றேன், நீ படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ படிக்கணும். ஆமாவா இல்லையா? அப்போ நான் படிக்கணும், நான் படிக்க வேண்டும். அவ்வளவுதான். சரியா? ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா சார்? கேளுங்க. நிவசதி வசதி, இது எதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? நிவசதி வசதி. அதாவது நிவசதி வசதின்றது வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். புரியுறதா? வசித்தல் அப்படின்றதான் அர்த்தம். சரியா? என்னைக்குமே வந்து அந்த ஒரு தாது ரூபத்துக்கு முன்னாடி
ஒரு உபசர்க்கமானது சேர்ந்து அந்த தாத்துவானது வந்ததுன்னா அந்த தாத்துவனுடைய அர்த்தத்தை ஒண்ணு கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுக்கும் இந்த உபசர்க்கம். புரியுறதா? ஓகே. அப்போ நன்றாக வாழ்கிறார், வாழ்கிறார், இது ரெண்டுத்துக்கு அர்த்தம் உண்டா இல்லையா தமிழ்ல? இருக்கு. அது மாதிரிதான் இந்த உபசர்க்கங்கள் கூட வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணும், ஆடட் வேல்யூ. சரியா? மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. நிவசதி வசதி ரெண்டும் ஒண்ணுதான். தேங்க்யூ குருஜி.